அலுவலகத்தில் இன்றைக்கும் சேகர் முகம் தொங்கி அமர்ந்திருந்தான். பார்க்க எனக்கு பாவமாக இருந்தது. இவனுக்கு கட்டித்தங்கம் போல் 2 பிள்ளைகள், கை நிறைய சம்பளம், அழகான மனைவி, மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய குடும்பம். பொண்டாட்டி வீண் சந்தேகம். கஷ்டப்படுகிறான். எனக்கு அவன் மேல் பரிதாபம் பிறந்தது. என்ன சேகர், இன்னைக்கும் பிரச்சினையா? அருகில் அமர்ந்தேன். ஆமாடா, தலையாட்டினான் அவன் சோகமாக. என்ன விஷயம்? வழக்கமானது. வீண் சந்தேகமா? என்னதான் விபரம்? விலாவாரியாக சொல்லு. அவன் வாயால் அரசல் புரசலாக கேட்டதை இப்போது முழுவதுமாக கேட்க ஆசை. சேகர் எவரிடமாவது சொல்லித் தீர்க்க வேண்டுமென்று நினைத்திருப்பான் போல. சரி வா, வெளியில போய் தனியா பேசலாம். எழுந்தான். நானும் அவனை பின்தொடர்ந்தேன். இருவரும் வெளியில் வந்து ஒரு மரத்தடியில் நின்றோம். சொல்லு. நண்பன் முகத்தை பார்த்தேன். சேகர் ஒரு நிமிடம் மவுனமானான். மனதில் தன் சேதிகளையெல்லாம் ஒன்று திரட்டினான். எனக்கும் அலுவலக கீதாவுக்கும் தொடர்புன்னு என் மனைவி அடிச்சு சொல்றாப்பா. தலை கவிழ்ந்து சொன்னான். இது கணவன் மனைவிக்குள் நடக்கும் வெகுகால போர். உண்மையில்லாமல் ஒரு மனைவி இத்தனை கால முரண்டு பிடிப்பாளா? எனக்குள் சிந்தனை சுழன்றது. அவனை நான் சந்தேகமாக பார்த்தேன். நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது சேகர். உண்மையிலேயே உனக்கும் கீதாவுக்கு தொடர்பா? கேட்டேன். என்ன இப்படி கேட்குறே? காரணமில்லாம ஒரு பெண் இத்தனை முரண்டு பிடிக்க மாட்டாள். நீ உண்மையை என்கிட்ட ஒளிவு மறைவில்லாம சொன்னீனா நான் உனக்கு உதவி பண்றேன். உண்மையோ பொய்யோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உன் மனைவிகிட்ட பேசி உங்களை சமாதானப்படுத்துறேன். அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த தப்பும் கிடையாது கணேஷ். அவன் என்னை பரிதாபமாக பார்த்தான். இன்னும் அழுத்திச் சொன்னால் அவன் அழுது விடுவான் போலிருந்தது. அப்புறம் எப்படி மாலதிக்கு உன் இப்படியொரு சந்தேகம் வந்தது வலுத்தது? சொல்றேன். கீதா டைப்பிஸ்ட் எல்லாரும் போல நானும் அவள்கிட்ட அதை டைப் பண்ணிக்குடு, இதை டைப் பண்ணிக்குடுன்னு கேட்பேன். அந்த பழக்கம். வீட்டுல போய் மாலதியை கீதான்னு ஒரு நாள் அழைச்சிட்டேன். அப்போ பிடிச்சுது சனி. அப்பவே அவ திடுக்கிட்டு யாரு அவள்னு கேட்டாள். நான் என் தவறு புரிஞ்சு அலுவலக டைப்பிட்டுன்னு விவரம் சொன்னேன். மாலதி நம்பலை. சந்தேகமாக பார்த்தாள். அதுக்கு அடுத்த நாள் கீதா பெயரை தூக்கத்துல உளறிட்டேன். சத்தியமா எனக்கு கீதா மேல தப்பான அபிப்பிராயமோ எண்ணமோ கிடையாது. இங்கே அலுவலக 8 மணி நேர பழக்கம் அங்கே போய் உளற வச்சிடுச்சு. இன்னொருத்தி மேல அன்பு. தப்பு இல்லாமலா புருஷன் அவ பேரை உளறுவார்னு மாலதிக்கு சந்தேகம் வலுத்து போச்சு. அன்னையிலிருந்து மாலதியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் தப்பா பார்க்க ஆரம்பிச்சாள். தப்பா நினைச்சு பார்த்தால் எதுவும் தப்பாத்தானே படும். அவஸ்தைப்படுறேன். சேகர் கிட்டத்தட்ட அழும் நிலையில் சொன்னான். மாலதி கணவன் நிலை உணர்ந்துவிட்டிருக்கலாம். அண்ணன் தங்கை பாசத்தில் கூட கீதா பெயரை உளறி இருக்கலாம் என்று சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கலாம். தவறாக எடுத்துக் கொண்டது அவள் தவறு. எனக்கு உண்மை துல்லியமாக தெரிந்தது. சரி, இதை போக்க நீ என்ன செஞ்சே? நான் உண்மையை ஒளிவு மறைவில்லாம சொன்னேன். மாலதி நம்பலை. தப்பில்லைன்னு கெஞ்சினேன். கொஞ்சினேன். எதையும் அவ ஏத்துக்கலை. இதனால உனக்கென்ன கஷ்டம்? தினம் நான் கீதாவோட கூத்தடிக்கிறேன்னு சண்டை பிடிக்கிறா. முகம் தூக்கி வச்சுக்கிட்டு சரியா என் கூட பேசறதில்லே. சரி, ராத்திரியில் சமாதானப்படுத்தலாம்னு தொட்டால் தொடாதீங்கன்னு சீறி விலகுகிறாள். வம்பு வேணாம்னு நான் விலகி படுத்தால் அப்பவும் ஆபத்து. மத்தவள் மேல மோகம், மனைவி மேல எப்படி ஆசை வரும்னு முணுமுணுப்பு. கணேஷ், தினம் பொண்டாட்டி இப்படி படுத்தினால் எப்படி புருஷனுக்கு நிம்மதி இருக்கும்? அது மட்டுமல்ல, என் மேலே உள்ள வெறுப்ப குழந்தைங்க மேல் காட்டுறாள். அவனுங்க சின்ன தப்பு செஞ்சாலும் அதை மலையளவா நினைச்சு மாறி மாறி அடிக்கிறாள். இடையில் அவனுங்களைச் சாக்கிட்டு எனக்கு திட்டு. கணேஷ், உன்னை என் சகோதரனா நினைச்சு சொல்றேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து படுத்து 6 மாசமாச்சு. அழுதான். அடப்பாவி. என்னையுமறியாமல் கூவி அவனை அதிர்ச்சியாக பார்த்தேன். விவாகரத்து செய்து நிம்மதியா வாழலாம்னு மனசு துடிக்குது. அதுவும் சரியான முடிவில்லே. சமாதானப்படுத்தினேன் அவனை. தெரியும், என் மனசுல உள்ளதைக் கொட்டுறேன். கேள். மாலதியின் வீண் சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தலாம்னு கூட மனசு துடிக்குது சொன்னான். அதுவும் செய்யக்கூடாது, தப்பு.
என்றேன் நான். எல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும் கணேஷ். உண்மைக்கு என்னைக்கும் அழிவில்லே. என்னைக்காவது மனசு மாறி மாறி திருந்துவாள்னு பொறுமையாயிருக்கேன். நாளுக்கு நாள் கொடுமை அதிகரிக்குதேயொழிய குறைய மாட்டேங்குது. இப்படியே என்னை அணுவாய்ச் சித்திரவதை செய்கின்றாள். சேகர் நொந்து சொன்னான். எனக்கு அவன் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. மனைவிக்கு கணவன் மேல் சந்தேகம் வருவது தப்பில்லை. மனசைத் தளரவிடக்கூடாது. ஆதரவாக அவன் தோள் மீது கை போட்ட நான். சரி, இன்னைக்கு என்ன நடந்தது சொல் கேட்டேன். காலையில சண்டை. இனி உங்களோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி பிறந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாள். சேகருக்கு மறுபடியும் துக்கம் தொண்டையை அடைத்தது. இப்படி போறது இதோட 10வது தடவை. அப்போ உன் மாமனார் மாமியாருக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். முதல்ல பொண்ணு சொல்றதை கேட்டு என் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. என்னையும் விசாரிச்சாங்க. நான் விவரம் சொன்னதும் உண்மையை உணர்ந்தாங்க. ஆனா தானா வர்ற பொண்ணை இப்படி போன்னு சொல்லி தள்ளி விடறதுன்னு தவிக்கிறாங்க. பெத்தவங்க புத்தி சொல்லியும் அவ கேட்கலை. வீண் சந்தேகம். ஒரு பெண்ணால கணவனுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் எத்தனை சங்கடம். எனக்கு மாலதி மேல் கோபம் வந்தது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மாலதியை ஏதாவது செய்யணும் போல இருக்கு. குதித்தேன். செய்யலாம். முணுமுணுத்த சேகர் சட்டென்று முகம் இறுகி சிந்தனையில் ஆழ்ந்தான். ஏற்கனவே விரக்தி, வெறுப்பு, மனைவி மேல் ஆத்திரமாக இருக்கும் சேகருக்கு இது பொறியாக பற்றிக் கொண்டதை உணர்ந்து திடுக்கிட்டேன். இதை நான் ஒரு பேச்சுக்குச் சொன்னேன். ஏதோ ஒரு ஆத்திரத்துல கொட்டிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நீ இதுதான் சரியான முடிவுன்னு நினைச்சு ஏதாவது செய்யாதே. எனக்குள் பயம் தொற்றியது. என் தவறுக்கு வருந்தியவன் போல் சொன்னேன். சேகரும் மனசு மாறியது போல் முக சமாதானப்பட்டான். என்றாலும் அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். வேலை செய்தால் இன்னும் மனசு மாறும். நினைத்த நான் சரிவா உள்ளே போவோம் என அழைத்தேன். வந்தான். இருவரும் இருக்கையில் அமர்ந்தோம். நான் பேனா திறந்து கோப்புகளை பிரித்தேன். சேகர் எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தான். என் பொறி பற்றிக் கொண்டது. உதறலெடுத்தது. எனக்குள் விதைத்தவன் அறுக்க வேண்டும், தடுக்க வேண்டும். பதற்றம் வர அவனையே அடிக்கண்ணால் நோட்டம் விட்டு வேலை செய்தேன். கொஞ்ச நேரத்தில் சேகர் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் எழுந்தான். பேனா எடுத்து எழுதினான். விடுப்பு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆளை விட்டு பிடிக்க வேண்டும். அடப்பாவி தடுக்க வேண்டும். தீர்மானித்தேன். அவன் மேலாளரிடம் சென்றான். விடுப்பை கொடுத்தான். திரும்பி பார்க்காமல் வேகமாய் நடந்தான். நானும் விடுப்பெழுதி கொடுத்துவிட்டு தொடர்ந்தேன். இவனால் நானும் சிறைக்குச் செல்ல வேண்டும் நினைக்க உதறியது. சேகர் பேருந்து நிலையம் வந்து பேருந்து ஏறினான். நானும் அவனுக்குத் தெரியாமல் தொடர்ந்தேன். என் கணிப்பு பொய்க்கவில்லை. சேகர் இறங்கி மாமனார் வீட்டிற்குள் சென்றான். நான் வாசலில் நின்றேன். வாங்க மாப்பிள்ளை உள்ளே. மாமனார் குரல். மாமியாரும் இருந்தார் போல. அவளும் வரவேற்றாள். மாலதி இல்லையா? இருக்கா. உட்காருங்க. மாமனார் உபசரித்தார். அவளும் உள்ளிருந்திருக்க வேண்டும். மாலதி புறப்படு. சேகர் சொன்னான். எவரும் பேசவில்லை. மவுனம். இதோ பார், மாலதி தாய்க்கும் தாரத்திற்கும் தாம்பத்தியம்தான் வேறுபாடு. இனி இப்படி அடம்பிடிக்காம எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தாயாயிருப்போதும். கிளம்பு. தாய்க்கும் தாரத்திற்கும் தாம்பத்தியம்தான் வேறுபாடு. எத்தனை பெரிய உண்மை. எனக்கு அப்படியே புல்லரித்தது. ஆமாம்மா. தாய்தான் தன் பிள்ளைக்கு பாலூட்டுவாள், சோறுட்டுவாள், அன்பு, பாசம் வைப்பாள். அது மாதிரிதான் பொண்டாட்டியும் புருஷனுக்குச் செய்வாள். உண்மையிலேயே தாம்பத்தியத்தை எடுத்துட்டால் புருஷனுக்கும் தாய்தான். மாப்ளே தவறு செஞ்சிருந்தால் இப்படி உணர்ந்து அழைப்பாரா? மாட்டார். புறப்படும்மா. மாமனார் சொன்னார். மாலதிக்கும் உண்மை புரிந்தது. அத்தான், என்னை மன்னிச்சிடுங்க விசும்பினாள். எனக்குள் இருந்த சுமை நீங்கி முகம் மலர்ந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.